அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்ததுனால அரசியல் ரீதியா எனக்கு ஒரு பேக் ரவுண்ட் இருந்தது. அதனால திடீர்னு என்ன செய்வோம், அரசியல் போராட்டம் நடத்துவோம். விலைவாசி வந்துருச்சு அப்படின்ட்டு கொடியை தூக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து மதுரையில ஊர்வலமா போவோம். அப்ப என்ன செய்வாங்க, எங்களை ஒரு ஆபீஸ்ல வச்சு கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டு என் வீட்டுக்கார அம்மா வீடெல்லாம் தேடி வந்து கட்சி ஆபீஸ் வந்துட்டு, உங்க வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு போராட்டத்துல, நாளைக்கு வந்துருவார் போங்கன்னுவாங்க. எங்க வீட்டுக்காரம்மா அழுதுகிட்டே வரும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி இல்லையா இதுதான் உன் பொழப்பான்னு கேட்கும். அப்போ அது ஒரு அவ்வளவு வெறியாக இருந்தோம். அப்ப சில நேரங்கள்ல விலைவாசி போராட்டம் நடத்துவோம். அந்த விலைவாசி போராட்டம் நடத்தும் போது என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அது இந்தியா முழுவதும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் நகரங்கள் நடக்கிற சில அசம்பாதங்கள் நடந்துருச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எங்களை 15 நாள் காவலில் போட்டுருவாங்க. அப்படி 15 நாள் காவலில் போட்டா என்ன செய்வாங்க, எங்க தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அரசியல் எடுப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளேயே அரசாங்க சோறு சாப்பிட்டு 24 மணி நேரம் அரசியல் கேட்போம். உலக அரசியல், நாட்டு அரசியல், ஏழை எப்படி, வறுமை எப்படி, திறமை எப்படி கேட்பாங்க. அப்ப அந்த அரசியலை நாங்க கேட்கும்போது, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், ஏழ்மை ஒழியும், பஞ்சம் தீரும், பட்டினி தீரும் என்று சொல்லி நாங்க முழுமையா நம்புவோம். ஏன்னா திருடிக்கிட்டே இருக்கிறான். ஏன் திருடுறான்? அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா அவன் திருட மாட்டான். இது கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுடைமை கொள்கை. அப்ப அவனுக்கு ஒரு நல்ல அவன் வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டினா அவன் திருட மாட்டான் என்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும். அதே போல ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணது, தூக்கி ஜெயிலில் போட்டாலும் மீண்டும் மீண்டும் பண்ணுது அப்படின்னா அது நம்ம அக்கா தங்கச்சி கூட ஒரு பொண்ணு தான். அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமான ஒரு வேலை கிடைச்சி அது பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டியாச்சுன்னா அந்த பொண்ணு விபச்சாரம் பண்ணாது. ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி மாறுது, அது ஒரு பொண்ணு தானே. அப்போ அதை தெருவில் விட்டுட்டா அந்த பொண்ணு எங்க போய் பொழைக்கும்? அது அதுக்கு தான் போகும். அப்போ இந்த ஆட்சி மாறணும், பொருளாதார பொதுவுடைமையானா தான் நன்மை வரும். இந்த ஜாதியெல்லாம் ஒழியணும் அப்படின்னு போராட்டம் நடத்துவாங்க. இந்த ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? ஒழிக்கவே முடியாது. காரணம், உயர்ந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் அதுல ஏழை பணக்காரன் இருக்கிறான். அப்ப இந்த பணக்காரங்கிட்ட அந்த ஏழை வேலை பார்க்கும்போது அவன் ஒரே ஜாதிக்காரனா இருந்தாலும் ஒரே ரத்தமாக இருந்தாலும் அடிமை ஆகிறான். ஆகவே பொருளாதாரம் பொதுவுடைமை ஆகும் போதுதான் இந்த பிரச்சனை தீரும் என்று அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களுக்கு கிடைச்ச அரசியல் அது இந்த நாட்டுக்காக உழைக்கணும்டா, இந்த நாடு பொதுவுடைமை ஆகணும்டா பாடுபடுறது. அப்படி பாடுபடும் போது முதலாளிகள் இருக்கிறது, தொழிலாளிகள் இருக்கிறது, விமான இதுக்கு போறது, ஏன்னா எங்க பார்த்தாலும் ஊழல் தான். இன்னைக்கு தான் அதிகம், அதை காட்டிலையும் அன்னைக்கு ஊழல் தான். அதை எதிர்க்கும் போது அநேக இடத்துல என்ன சொல்லுவாங்க, நீ அடி வாங்கியே சாக போறேன்னுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், செத்தாலும் பரவாயில்ல, நாட்டுக்காக, நாடு நல்லா இருந்தா போதும்.